எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 7வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பார்க்கப் போகும் தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏனென்றால், பொதுவாக நாம் எதற்கு நன்றி சொல்வோம்? நல்ல விஷயங்களுக்கு, சந்தோஷமான தருணங்களுக்கு, நமக்குப் பிடித்த விஷயங்களுக்கு. ஆனால் இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போவது கஷ்டங்களுக்கும் நன்றி சொல்லும் மனநிலை. இது கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். கஷ்டத்திற்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் என்று உங்களுக்குத் தோன்றலாம். ஆனால் நண்பர்களே, நம் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏதாவது ஒரு பாடத்தைக் கற்றுக் கொடுத்திருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் உடனே நாம் என்ன நினைப்போம்? ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று கவலைப்படுவோம். அது இயல்பானது. ஆனால் கொஞ்சம் வேறு கோணத்தில் பாருங்கள். இந்த அனுபவம் என்ன சொல்ல வருகிறது? இந்த சூழ்நிலை என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்தால், பிரச்சனைகள் நம்மை உடைக்காமல் நம்மளை வளர்க்க ஆரம்பிக்கும். ஒரு விவசாயிக்கு ஒரு குதிரை இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போய்விட்டது. அவருடைய நண்பர்கள் வந்து, "உனக்கு எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம்" என்று சொன்னார்கள். அதற்கு விவசாயி, "இது நல்லதா கெட்டதா என்று இப்போது தெரியாது" என்று சொன்னார். சில நாட்களுக்குப் பிறகு அந்த குதிரை திரும்பி வந்தது. அதோடு சில காட்டுக் குதிரைகளையும் அழைத்து வந்தது. மக்கள், "இது எவ்வளவு அதிர்ஷ்டம்" என்றார்கள். அவர் மீண்டும், "இது நல்லதா கெட்டதா என்று இப்போது தெரியாது" என்றார். பிறகு அவரது மகன் குதிரையில் இருந்து விழுந்து காயமடைந்தான். மக்கள், "எவ்வளவு கஷ்டம்" என்றார்கள். அவர், "இதன் முடிவு என்னென்று தெரியாது" என்றார். சில நாட்களில் போர் வந்தது. உடல் நலம் இல்லாததால் அவரது மகன் போருக்குச் செல்ல வேண்டிய நிலை ஏற்படவில்லை. இந்த கதை சொல்லும் பாடம், ஒரு நிகழ்வு நடந்தவுடனே அது நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்ய முடியாது. சில நேரங்களில் ஒரு சவால் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பைக் கொண்டு வரும். ஒரு பிரச்சனை வந்தால் இந்த 3 கேள்விகளைக் கேளுங்கள். இந்தச் சூழ்நிலை எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? இதில் என்ன நல்ல விஷயம் இருக்கிறது? இதனால் நான் எப்படி வலிமையான மனிதராக மாற முடியும்? இப்போது ஒரு நோட்டு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சவாலை எழுதுங்கள். அது ஒரு தோல்வியாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம், ஒரு கஷ்டமான காலமாக இருக்கலாம், ஒரு உறவு பிரச்சனையாக இருக்கலாம். பிறகு கீழே எழுதுங்கள். இந்த அனுபவத்திற்கு நான் ஏன் நன்றி சொல்லலாம்? உதாரணம், அந்த தோல்வி எனக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுத்தது. அந்த கஷ்டகாலம் உண்மையான மனிதர்களை அறிமுகப்படுத்தியது. அந்த அனுபவம் என்னை வலிமையானவராக மாற்றியது. சரி நண்பர்களே, இப்போது அமைதியான இடத்தில் அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான அனுபவத்தை நினைத்துப் பாருங்கள். அது ஒரு பழைய நிகழ்வாக இருக்கலாம், ஒரு சவாலாக இருக்கலாம், ஒரு கஷ்டமான காலமாக இருக்கலாம். அந்த அனுபவத்தை இப்போது பயத்துடன் பார்க்க வேண்டாம். ஒரு பாடமாகப் பாருங்கள். உங்களிடம் நீங்களே கேளுங்கள், இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? சில நொடிகள் அமைதியாக இருங்கள். ஒருவேளை அது உங்களுக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுத்திருக்கலாம், மனிதர்களைப் புரிந்து கொள்ள உதவியிருக்கலாம், உங்கள் திறமையைக் கண்டுபிடிக்க வைத்திருக்கலாம், உங்களை வலிமையானவராக மாற்றியிருக்கலாம். இப்போது அந்த அனுபவத்தை மனதில் வைத்துச் சொல்லுங்கள். இந்த அனுபவம் என் வளர்ச்சிக்கு உதவியது. நன்றி. இந்த அனுபவம் என்னை கற்றுக்கொள்ள வைத்தது. நன்றி. என் வாழ்க்கை என் ஒவ்வொரு பாடத்திற்கும் நன்றி. இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல விஷயங்களை நினைத்துப் பாருங்கள். உங்களை ஆதரிக்கும் மனிதர்கள், உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள், உங்கள் திறமைகள், உங்கள் நம்பிக்கை.
அனைத்திற்கும் சொல்லுங்கள் நன்றி. இப்போது உங்கள் எதிர்காலத்தை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் சவால்களை பயப்படாமல் எதிர்கொள்கிறீர்கள். ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு பாடத்தை பார்க்கிறீர்கள். அமைதியாக இருக்கிறீர்கள். நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள். மனதில் சொல்லுங்கள், என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வலிமையானவன். நான் வலிமையானவள். மெதுவாக உங்கள் மூச்சை கவனியுங்கள். கண்களைத் திறக்கலாம். இன்று ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் உடனே கோபப்படாமல், இதில் என்ன பாடம் இருக்கிறது என்று உங்களிடம் கேளுங்கள். உங்கள் டைரியில் எழுதுங்கள், என் வாழ்க்கையில் என்னை மாற்றிய ஒரு சவால் என்ன? அந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? இன்று நான் எந்த ஒரு விஷயத்தை வேறு விதமாகப் பார்க்க முடியும்? நான் விட வேண்டிய பழைய கவலை என்ன? நண்பர்களே, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் பிரச்சனைகளை பார்க்கும் பார்வையை மாற்ற முடியும். சில அனுபவங்கள் நம்மை காயப்படுத்தலாம். ஆனால் அதே அனுபவங்கள் நம்மை வளர்க்கவும் செய்யும். இன்று முதல் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பாடத்திற்கும் நன்றி. என்னை வளர்த்த ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 21 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க.